தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அரசியல் பிரமுகர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். காலை வேளையில் 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளது. அந்த அரசியல் பிரமுகர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? யார் அவர்? எங்கு நடந்தது இந்த கொடூரம்? பார்க்கலாம். அம்பத்தூர் பாடி சீனிவாசன் நகர் முல்லை தெருவைச் சேர்ந்தவர் பாண்டியன். தேமுதிகவின் பொறியாளர் பிரிவில் பொறுப்பு வகித்து வந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் வில்லிவாக்கம், தீநகர் ஆகிய தொகுதிகளிலும் போட்டியிட்டுள்ளார். இவர்தான் தற்போது கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். கட்டிட ஒப்பந்ததாரரான பாண்டியன் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இவரது மனைவி செல்வி. தம்பதிக்கு 3 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் அண்ணா நகரில் உள்ள ஒரு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார். வழக்கம் போல் வாடகை ஆட்டோவில் பள்ளிக்கு சென்று வருவார். ஆனால் ஆட்டோ வராததால் காலை 9 மணி அளவில் அண்ணா நகரில் உள்ள பள்ளியில் தனது மகனை விட்டுவிட்டு பாண்டியன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். பாடி சீனிவாசன் நகர் பிரதான சாலையில் குறிஞ்சி தெரு பகுதியில் டாஸ்மாக் கடை அருகில் தனது புல்லட்டில் சென்று கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த பயங்கரம் நடந்தது. இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கும்பல் புல்லட்டை தடுத்து நிறுத்தியது. பாண்டியன் சுதாரிப்பதற்குள் பயங்கர ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டியது. இதில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு வீழ்ந்த பாண்டியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் பாண்டியனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அம்பத்தூர் உதவி கமிஷனர் கண்ணன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பொற்கொடி ஆகியோர் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் தேமுதிக பிரமுகர் ஒருவர் பகலில் துடிக்க கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் தேர்தல் பணியில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் தற்போது பல்வேறு குற்றச் செயல்கள் நடைபெறுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து காவல்துறையினருக்கு பணிச்சுமை அதிகரித்து விட்டது. தேர்தல் பரப்புரைக்கு வரும் தலைவர்களுக்கு பாதுகாப்பு, வாகன சோதனை என காவல்துறையின் அதிகமான பணிச்சுமையில் இருப்பதால் அதை பயன்படுத்தி குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்து வருகிறது. தொடர்ச்சியாக அம்பத்தூர், கொரட்டூர் மற்றும் அரும்பாக்கத்தில் கொலை நடந்திருக்கிறது. இன்று காலை தேசிய முற்போக்கு தொழிலாளர் கழகத்தின் முக்கிய பிரமுகராக கருதப்படும் பாண்டியன் என்பவர் இன்று காலை 9:30 மணி அளவில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆனால் இது குறித்து அந்த பகுதியில் எந்த விதமான சிசிடிவி கேமராவும் பதிவாகவில்லை. கேமராவே கிடையாது. தொடர்ந்து பைக்கு திருட்டு இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துட்டே வருது. இதுக்கு உடனடியாக குற்றப்பிரிவு ஆய்வாளரையும் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளரையும் சரியான முறையில் பணி நியமனம் கேட்கிறோம். பாண்டியனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றினை விற்பனை செய்தது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது. அடுக்குமாடி குடியிருப்பினை விற்பனை செய்தது தொடர்பாக பாண்டியன் சிலருக்கு புரோக்கர் கமிஷன் கொடுக்கவில்லை. புரோக்கர் கமிஷன் தொடர்பாக சம்பவம் நடந்த முதல் நாள் இரவு பாண்டியனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மர்ம நபர்கள் பேசியுள்ளனர். அப்போது பாண்டியனுக்கும் தொலைபேசியில் பேசியவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தொலைபேசியில் பேசியவர்கள்தான் பாண்டியனை கொலை செய்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் காவல்துறை மத்தியில் எழுந்துள்ளது. தொலைபேசியில் பேசியவர்கள் யார் என கண்டுபிடிக்க பாண்டியனின் செல்போன் எண்களை போலீசார் ஆய்வு செய்கின்றனர்.